கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆறுதல் அமலன் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். மயிலாடுதுறையில் இருக்கிற இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இவங்களுடைய மகன் இஸ்ரவேல் பிரைசன், இன்றைக்கு அந்த பிரைசனுக்கு 2வது வயது பிறந்த நாள் கொண்டாடுகிற பிரைசனை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிள்ளை கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். விசேஷமாக யூரின் போகிற இடத்துல பிரச்சனை இருக்கிறது, ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாகணும்னு கேட்டிருக்கிறாங்க. பிரைசனுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிப்பான். இன்றைக்கும் 2வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரைசனுக்கு இயேசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் அப்பா, இஸ்ரவேல் பிரைசனுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுகிற 2வது பிறந்த நாள் கொண்டாடுகிற மகனை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்ததாக வேதம் சொல்கிறது. அப்படியே பிள்ளை விருத்தி அடையட்டும், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவரின் போகிற இடத்துல இருக்கிறதான பிரச்சனை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆப்ரேஷன் இல்லாமல் சுகம் உண்டாகட்டும் அப்பா. அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆறுதல் அமலன் சகோதரருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தரலாம். என் கூட இணைந்து யாரெல்லாம் குடும்பமாய் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்போம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுங்களும், ஒருவனும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. செப்பனியா 3:15 செப்பனியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன் சத்துருக்களை விலக்கினா. இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின தீயவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின பலவிதமான பிரச்சனை அத்தனை உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் விலக்கினா. ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, சத்துருவை விலக்கினேன், ஆக்கினைகளை எல்லாம் அகற்றினேன், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற நான் உன் நடுவில் இருப்பேன், இனி தீங்கை நீ காண்பது இல்லை, இனி தீங்கு நீ காண்பது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் சொல்ல முடியாத தீமைகள், பலவிதமான தீமைகள், பலவிதமான உபத்திரவங்கள் அத்தனையும் கண்ட உங்களை பார்த்து இனி தீமையை நீங்கள் காண முடியாது. நான் சொல்லட்டுமா? ஒருவனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டான். வேதாகமத்திலே ஒரு சம்பவம், லாபான் இடத்துல யாக்கோப்பு 7 வருஷம் பெண்ணுக்காகவும், அடுத்த 7 வருஷம் பெண்ணுக்காகவும், அடுத்த 6 வருஷம் தன்னுடைய சம்பாத்தியத்திற்காகவும் வேலை பார்க்குறான். 14 வருஷம். அது மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ரா 6 வருஷம், 20 வருஷம் லாபானுக்காக ஒர்க் பண்ணிட்டான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ லாபானை விட்டு புறப்பட்டு போ. இப்போ லாபான்கிட்ட சொல்லிட்டு போனால் லாபான் மனைவி பிள்ளைகள் யாரையுமே விட மாட்டான். யாக்கோப்பு தனியாக தான் போகணும், சொத்து எதுவும் கிடைக்காது. ஆகையால் தன்னுடைய மனைவிகளிடத்தில் சொல்லி அத்தனையும் எடுத்துக்கொண்டு மனைவி பிள்ளைகளோடு புறப்பட்டான்.
இப்போ லாபானுக்கு பயங்கர கோபம், பயங்கர எரிச்சல். யாக்கோப்பை கொன்னுடணும் பிளான் பண்ணிட்டான். யாக்கோப்பனுடைய மகன்களும் லாபானுடைய மகன்களும் யாக்கோப்பை கொல்லணும் அப்படின்னு நினச்சி தீவிரமாக வரும் பொழுது தேவனாய கர்த்தர் பேசினான். ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் லாபான் சொல்லுகிறான், உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி நேற்று இரவு தரிசனத்தில் என்னோடு கூட பேசினா. ஆகையால் நான் உனக்கு தீமை செய்யலை, ஆனால் என்னால் உனக்கு தீமை செய்ய எனக்கு முடியும். ஆனால் உன்னுடைய தகப்பனாகிய தேவன் அதை தடுத்தான். உங்களுக்கு யாராட்டும் தீமை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா ஆண்டவர் அவர்களை தடுப்பார். அவர்களால் உங்களுக்கு தீமை செய்ய முடியும், ஆனால் தீமை செய்ய முடியாது. தீமை செய்ய விட மாட்டா. சர்வ வல்லமையுள்ள தேவன் தீமை செய்ய விட மாட்டா. ஒருவேளை சொல்ல முடியாத தீமை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, அந்த தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாக கர்த்தர் மாற பண்ணுவார். யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 105 17 18 19 வசனத்தை வாசித்து பாருங்க. அவனை அவனுடைய கால்களில் சங்கிலி போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் இரும்புக்குள் அடைப்பட்டது. அவ்வளவு உபத்திரவப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. ஆனால் நாள் ஒன்று வந்தது. ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலையாக்கினான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 9-10 வசனம், யோசேப்பை கோத்திர பிதாக்கள் விற்று போட்டார்கள். ஆனால் தேவன் அதே தேசத்தில் உயர்த்தினான். பார்வோனுடைய ஆஸ்திக்கெல்லாம் ஆண்டவனும், வீட்டுக்கெல்லாம் ஆண்டவனும், ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக கர்த்தர் உயர்த்தினான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், யார் யார் தீமை செய்தார்களோ அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க, நன்மையாக மாற்றிட்டார், ஒருவனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இனி யாரும் இவர்களுக்கு தீமை செய்ய முடியாது. செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.